ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 9 வோல்ட் பேட்டரி இல்லை 12 வோல்ட் பேட்டரி அந்த மாதிரி 6 வோல்ட் அந்த மாதிரி எந்த மாதிரி பேட்டரி வேணும்னு யூஸ் பண்ணுவோம். அந்த 9 வோல்ட் பேட்டரி அப்படி எந்த பேட்டரியாக இருந்தாலும் சரி, அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அக்யூரேட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு இதில் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட 5M LED வேணும். இந்த மாதிரி 5M LED வேணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ரெட்டு மற்ற 3 க்ரீன் அந்த மாதிரி 4 லைட் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 3 லைட்டை வந்து இந்த மாதிரி டீ மாதிரி பிரித்து விட்டுக்கிட்டேன். ஒரு லைட் வந்து ஒரு இது மேலேயும் ஒரு இது இப்படி சைடாகவும் வளைச்சுட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் வேணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1K ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். 4 ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை ரெசிஸ்டர் எடுக்கிறதுனால எத்தனை K ரெசிஸ்டர் எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. 100K கரெக்டாக ஒர்க் ஆகுது, 1K கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதனால் நான் 1K எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் வீட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா எல் மாதிரி வளைச்சுட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல் மாதிரி வளைச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது இப்படி நீட்டமாகவும் ஒரு இது இப்படி வளைஞ்சு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பல்பில் இப்படி மாற்றி மாற்றி வைக்கணும். நான் அதுக்கான இது டிராயிங் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வேணாலும் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வேணாலும் நான் இதுலேயே வேணாலும் சும்மா ஒரு டிராயிங் மாதிரி காட்டிடுறேன். அதை வேணாலும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா லைட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து முன்னாடி வந்து ரெட் கலர் லைட் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ரெட் லைட் எரியிற மாதிரி, மற்ற லைட் இருந்துச்சுன்னா க்ரீன் எரியிற மாதிரி கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ லைட்டோட வேலை முடிஞ்சிச்சு. இதுதான் இப்போ லைட் செட்டிங்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டர் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதை இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். அந்த எல் மாதிரி வளைச்சி வச்சதில் பார்த்திங்கன்னா இந்த கடைசி பல்பில் நீட்டமாக விட்டுருந்தீங்க. அதில் வந்து ஒரு பக்கத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க, இன்னொன்று இப்படி விட்டுருங்க. அடுத்து இதே மாதிரி லைனாக ஒவ்வொரு இதாக இந்த அடுத்த ரெசிஸ்டர் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பல்புக்கு ஒரு சென்டராக ஒரு கனெக்ட் கொடுத்துருந்தீங்க பார்த்திங்களா, அந்த கனெக்டில் ஒரு கனெக்ட் ஆகணும் ரெசிஸ்டர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டரில் கனெக்ட் ஆகணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பியெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி விடுறதுனால கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே தான் விட்ருக்கேன். நீங்கள் கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கோங்க அதெல்லாம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்லேருந்து வர்ற கம்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு, அதே ரெசிஸ்டரோட கம்பி ஒன்று நீட்டிகிட்டு இருக்கும், அது வந்து உங்களுக்கு மைனஸ். அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேட்டரியிலே அதே மாதிரி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் லைட் மட்டும் பிளிங்க் ஆகிறது உங்களுக்கு தெரியுது, லைட் எரியுது. ஏன்னா அது ரொம்பவே பழைய பேட்டரி, அதில் கொஞ்சம் தான் சார்ஜ் இருக்குது. அதான் 3 வோல்ட்டுக்கும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் அப்படி எரியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏதோ தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. அடுத்து இன்னும் கொஞ்சம் பவர் இருக்கிற பேட்டரியை நான் இப்போ எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இதுவுமே கொஞ்சம் பழசு தான், இருந்தாலுமே ஓரளவுக்கு பவர் இருக்கும். அதனால் இதை நான் வச்சுருக்கேன். இதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெட் அண்ட் க்ரீன், அதாவது 2 லைட் எரியுது. அதாவது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி இது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 வோல்ட் வரைக்கும் இதில் பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் காட்டுது.
அதே உங்களுக்கு ஃபுல்லாக 9 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா 3 பல்ப் எரியும். 12 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு பவர் இருந்துச்சு அப்படின்னா 4 பல்புமே எரியும். நீங்கள் ஈஸியாக இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இது கரெக்டாகவே அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. அதனால் நீங்கள் இதை மாதிரியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.